ஏப்பா இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷிதான் போல இருக்குது. என்னடா குஷி குஷிக்கிறேன். ஆமா, அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவந்தின் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. ஐசாலங்கடி கில்லடிக்க மாட்டீங்க. கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறான். தள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டியை ஓரம் கட்டிட்டு வா. நீ ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளாகிறியா? இந்த வண்டியில போலாம் பாக்க. போலீஸ் பிடிச்சிக்காதா? என்னடா போலீஸ் கிளீஸ்னா? டிராமா போட்டா ஏன் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா, நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோப்புறானா, இதுக்கெல்லாம் கூட லைசென்ஸ் கொடுக்குறாங்களா இப்ப? அப்படின்னா நாளைக்கே நானும் ஒண்ணு வாங்க வேண்டியதான். ஓஹோ, நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா? வந்து பாரு மச்சி, எல்லா மொயிலையும் நடக்குதுவா. தா சின்ன மச்சி ஏறு மேல. தா நீ வா, வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி வா. வா வா வா, இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி. பாவம், இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க. சேஞ்ச் இருக்கடா, சில்லற இருந்தா கூட. பாரு, கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கும். மாச கட்சியில மாமுள்ள மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். யகா செவந்தி அக்கா கிராய்க்கு வந்துக்குதுவா. என்னடா பாத்தியா? கவனிச்சிக்கா கவனிச்சிக்கா. ஸ்கூட்டர் பாத்துங்க. நான் ஓட்டினுக்கிறேன் கிராக்கிக்கு. டேய் ஏன்டா நிக்கிறீங்க? உட்காருங்கடா. யூ see, நாங்க சிங்கப்பூர் செவந்திய பார்க்க வந்திருக்கோம். நான் தான் செவந்தி. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? சிங்கப்பூரா? நான் மயிலாப்பூருக்கே போனதில்ல. இந்த வீட்டு படியே தாண்டது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர் செவந்தி ஆயிட்டேன். தொடர்ந்து வைக்கமா இருக்கு. உட்கார்றா. இங்க ஏன்டா நிக்கிற? நீ உட்கார்றா. ஐயோ, நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ரோஜா, மல்லி, முல்லை, இருவாட்சி எல்லாரும் வாங்கடி. வந்திருக்காளுங்க, பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல யாரு நடிப்பாங்க? நடிக்கிறதா? அதாவது இந்த நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லவே இல்ல. அதான் சொரண்டா. வேமா நீங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட், தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமாங்க, இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறத சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு. வாசு நாங்க வரோங்க. வரியா? துட்ட வச்சுட்டு போ. துட்டா? துட்டு எதுக்குங்க? துட்டு எதுக்கா? அடே துலுக்கானோ. யகா என்ன சொல்றானுங்க? கோயந்த பாத்துக்க. போயிட்டு வரோம்னு சொல்றாங்க. தகராறு பண்றானுங்க. ஏண்டா டாய், அக்கா கேட்காதுக்கு முன்னே எல்லாரும் கைட்டிட்டு போவாங்க துட்ட. நீ என்னடா? இல்லைங்க, நாங்க சும்மா வந்து இங்க நின்னு அந்த பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க, பார்த்தோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்குங்க? பாத்தீங்க இல்ல, அதுக்கே கக்குடா துட்டு. பஸ் ஸ்டாண்டு போனா கூட தான் பொண்ணுங்க நிக்கிறாங்க, காசா குடுக்குறோம். என்னடா ராங்கா பேசுற? அக்கா உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு சொல்றான் பாத்தியா? உங்ககிட்ட இருக்கிற சில்லறை எல்லாம் குடுத்துட்டு போயிடுவோம். இங்க நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு. இத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்க. ఒరే కుర్పాని நம்ம பாப்பாக்கு பாகவை மேக்கப் ஏமே? உன் தொழிலுக்கு நான் வரேனா? நம்ம தொழிலுக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாகவைரா? ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங் இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. షూటింగ్ ఉంది, అక్కడ హీరో బాగలేదు, నాకు పిడికలే, అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను. நான் வேற விதமா கேள்விப்பட்டேனே. ఏం కేల్పెట్టావు? మేకప్ వేయి. ஐயோ ஐயோ அடிக்கறானே. ஐயோ அடிக்கறானே. కొట్టకు ఉండమ్మా, ఉండు ఉండు. ஐயோ என்ன பண்ண போறா? ஐயோ ஐயோ ఎందుకు కొడతారు? என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் குடுறானா, சபப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை. மரியாதையோட போய் அண்டர் வேரோட திரும்பி வந்தோம் நாங்க. சீக்கிரம் போட, போய் மேக்கப் போடு. இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க. பாய். ராமனு யாரவ ராமனோ? வாசு பையா. என்ன பாய்? அந்த அட்ரஸ் எங்க இருக்குது? பாபு மேக்கப்புக்கு வா.
ஒழுங்கா 4 சீனி வளராம பேச, அப்புறம் தரேன். சொந்தா, என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதகளி ஆட போற நீ? டேய், வெளியூர் ப்ரோகிராம் ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க? கஷ்டமா? எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி, டிராமான்னா கியாகன்னு கேக்குறான். அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலாம்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு. சரி, அப்புறம் இருக்கட்டும். ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு, டிராமா நடக்காது. மீதி பாட்டில ஒளிச்சு. எவாபரேட் ஆயிடுச்சா? சுந்தா, மேக்கப் கல டிராமா கேன்சல். என்னடா அது? సెక్రటరీ கிட்ட பணம் இல்லையா? நாளைக்கு தரங்கறாங்க. எப்படி நம்புறது? ఏమేమి దుడ్డు లేదా? దుడ్డు లేదంటే நம்ம பாப்பா ఇటు చేయదుపా మేకప్ కలకిన తేంగాన కొంటా కుర్పాని. இருப்பா நீ. எதுக்கா மேக்கப் கலக்குறீங்க? என்ன அது விளையாட்டு? దుడ్డు లేదంటే யார் சொன்னா? బాబు గారు చెప్తారు కదా. ஏன்டா చెప్పినా? எவன்டாம செக்ரட்டரி? நான் தாங்க செக்ரட்டரி. ஓ சாரி. నువ్వా? డబ్బు లేదా? சும்மா இருக்க மாட்டீங்க. என்னாச்சுங்க? ஏதோ கலையாரத்துல உங்க டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க. பணத்தை கொடுக்காம எங்கேயோ போயிட்டான். வேணா இந்த செயினை வச்சுங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி இந்த வாங்கிக்கிறேன். பாருங்க, ఇదేమి ఒరిజినలా డూప్లికేటా? கொடுங்க நீங்க. ஏங்க, பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க? అడుగు బాబు. என் பேர் கோபு. గోపు. இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி அநியாயமா மோசம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சரி, நீங்க எதிர்பார்க்கல. நாங்க இப்ப டிராமாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐயோ, என் மானமே போயிடும் சார். அது போட்டோம். நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கிறது என்ன நிச்சயம்? அப்படிலாம் இல்ல சார். யூ நோ ஐ அம் a very decent lady. எப்படியாவது இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார். வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன். ஐயோ, இருங்க, நான் உங்களை நம்புறேன். నే నమ్మలేదు. కుర్బానీ తేంగన కొంటా. சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே? అవును. இந்த ஆபீஸ் சம்பளம், இந்த பரிசு நிறைய இருக்கு, இதை வச்சுங்க. இவங்க எல்லாம் நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க. நீங்க தான் அதெல்லாம். டேய், இந்த பாருங்கடா, நாடகம் கேன்சல்ங்கிற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க. அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்காந்துருக்கானே, அவன் ஞாபகம் வச்சுங்க. என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும். நானே செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும். தெரியுதா? அப்படிலாம் చెప్పొద్దు బాబు. சரி, நீங்க பணத்தை எண்ணுங்க. நாடகம் நடக்கு, நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. இந்த குடிப்பழக்கம்லாம் எந்த குடிப்பழம்? ஐயோ ஜிகே, పాటలు బాగుందే. ఏమిది? హేవర్స్. అవును. తీసుకురా. డబ్బు డబ్బు డబ్బు. எந்த ரசிகனோ ரசிகையோ திட்டி எழுதவே இல்லை பத்தியா? இந்த லெட்டர் படி. உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும். இங்கனம் உங்கள் அபிமான சுப்புலட்சுமி. இதுல என்ன அபிமானம் வேற? திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு. ஹலோ ஹலோ, வாங்க, பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சே, தப்பா நினைக்காதீங்க. அவன் பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி. டிராமா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான். எல்லாம் நான் எண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்லடா? சரி, வாங்க. நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட என்ன பேசணும்? நான் வந்து ஒரு ரைட்டர். சில நாடகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடடே, வாங்க உட்காருங்க. இருங்க. சேர் உட்காருங்க. நீங்க? நாங்க இங்க தரையிலே உட்காந்துக்கிறோம். நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். க்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கலாம். அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு. நீ கப்பலா? எப்பவும் மெயின் ரோலே கேப்பிய. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போட்டாங்க. சும்மா அந்த கப்பல் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தானே. நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ, டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா, மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சுட்டேன்.
நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றேன் அவங்கள. கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. ஐயோ ஏங்க இப்படி திட்டுறாரு? ஆமா அப்படிதாங்க, லோ கிளாஸ். எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, போடலாம். இது பாருங்க, இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான், நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சிட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க. ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற? மா மா, என்னடா பாபு, என்ன விஷயம்? கோபு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வரலையே, ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு உமாவை பொண்ணு பார்க்க யாரோ வர்றாங்க. அவங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். கோப்பு வந்து அவனையும் அழைச்சிட்டு. என்னடா உன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வெக்கப்படுற? அது இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. என்னம்மா எப்படி போடா. நான் அதுக்காக சொல்லலம்மா. என்னாச்சுமா? பாபு, அந்த கபோர்ட்ல மாத்திரை இருக்கு. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க.